இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி வவுனியாவிலிருந்து நாம் பாஸ்டர் சுபானி. இது எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர்ஸ். எங்களுடைய ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். அவருக்கு சோஸ்திர பலி சொல்லி நன்றி சொல்ல போகிறோம். தேங்க்யூ அப்பா. நாங்கள் ஒரு வார்த்தைகளை பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இங்கே என்ன சொல்லப்படுதுண்டா, நீங்கள் எதில் வளரணுமென்று சொன்னால் சரீரத்தில் இல்லை, ஆவியில் நீங்கள் வளரணுமென்று சொன்னால் அப்படி வளரணும். ஒரு குழந்தை பிள்ளையை போல திருவசனமாகிய எங்களுடைய கிருபையுள்ள ஜீவனுள்ள இந்த வசனங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். தேவன் எங்களை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறாரோ, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், தேவன் எப்படிப்பட்டவர், எங்களுக்கு என்னென்ன தந்துட்டார் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை ஒரு குழந்தை பிள்ளையை போல தேங்க்யூ லார்ட், எனக்கு தந்ததுக்காக நன்றி, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஏற்று அதில் களங்கம் இருக்கக்கூடாது. களங்கம் இருக்கக்கூடாதுன்னு அப்படி எங்களோட சுய சிந்தையில் ரியாலிட்டி இது தானே, இப்படித்தானே இருக்கும், இது எப்படி இருக்கும்னு சொல்லி எங்களோட சிந்தையில் எங்களோட மூளைக்கு எதுக்குமே தெரிய போகிறதில்லை, ஒன்றுமே விளங்காது. ஆனால் அந்த சின்ன மூளையை வச்சுக்கொண்டே நாங்கள் அப்படி யோசிப்போம், இப்படி யோசிப்போம். அது என்னென்னு சொன்னால் அந்த மாமிசத்தில் எங்களோட ரியாலிட்டியை நாங்கள் யோசித்து கொண்டிருப்போம். அது இல்லை, தேவன் எங்களை பார்த்து என்ன சொல்கிறாரோ அதுதான் சத்தியம். மற்றதெல்லாம் மனுஷன் சொன்ன தத்துவமும் சரி, இந்த எங்களோட 5 சென்சஸ் காணுகிற எல்லாமே பொய், அது மாயை. இன்றைக்கு இருக்க நாளைக்கு மாறிக்கொண்டு போகும். அதுதான் வடிவா சொல்கிறார், களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். தேவனுடைய ஒவ்வொரு வசனமும் ஞானப்பாலை விடவும் பெரியது. அந்த வார்த்தையின் மேலே நீங்கள் வாஞ்சியா இருக்கும் பொழுது உங்களுக்கு இல்லை என்று சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது. எல்லாவற்றிலும் நீங்கள் பரிபூரணமாக இருப்பீர்கள். அதைத்தான் சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்தை பாருங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். எங்களை மனுஷர்கள் தள்ள இருக்கலாம், எங்களை பற்றி குறை சொல்லியிருக்கலாம், ஆனால் எங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களோட உள்ளும் புறமும் தெரியும், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியும். அவருடைய இரத்தத்தை விலையாக கொடுத்து எங்களை விலை கொடுத்து வாங்கிட்டார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனிடத்தில் நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. தேங்க்யூ அப்பா. இன்னொரு வசனம் அதே அதிகாரத்தில் தான், 2வது அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்க. நீங்களோண்டிக்க உடனே உங்களைத்தான் சொல்கிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். தேங்க்யூ அப்பா. இது ஒரு நல்ல வசனம். இந்த வசனம் ஒன்றே போதும். எங்களை அந்தகாரத்தினின்று, நாங்கள் பிசாசினுடைய பிடியில் அகப்பட்டு இந்த என்னென்னு சொல்கிற மரணத்துக்கு ஏதுவாய் துன்பப்பட்டு கொண்டு அவனால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டு இருந்தான். அதில் இருந்து, அதுதான் அந்தகாரம், அதில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவர் எங்களை என்ன செய்திருக்கிறார், அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைச்சிட்டார். அந்த எங்களை அவற்றை பிள்ளையாய் மாற்றி
அவரை போலவே மாற்றி, அவர்தான் வெளிச்சம், அவரை போலவே அவருடைய வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அப்படி சேர்த்து போட்டு தான் சொல்றார், வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவர் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆக்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். நாங்கள் ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவா இருக்கிறோம். பரிசுத்த யாதியாயம், பிறகு யாரும் சொல்லினா கேட்கக்கூடாது. உன்னில் பரிசுத்தம் இருக்கான்னு சொன்னா அவர் சொல்லி இருக்கிறார், நீ பரிசுத்த யாதியா இருக்கிறாய் என்று. அவருடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் பரிசுத்த யாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்களே. ஆமேன். தேங்க்யூ அப்பா. இதுக்காக ப்ரே பண்ணுறதில்லை, நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம். ஏனென்னா எங்களுக்கே நாங்கள் இப்படி இருக்கிறோம்னு தெரியாது. அதால் தேவன் சொல்கிறார், உங்களை இதில் இருந்து, அந்தகாரத்தில் இருந்து என்னுடைய ஆச்சரியமான ஒளியிண்டத்துக்கு கொண்டு வந்து உங்களை இப்படியாய் மாற்றி விட்டேன், உருவாக்கி விட்டேன். அதை தெரிஞ்சு கொண்டு அதன்படி நடக்கும்படி தான் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார். நாங்கள் இதை அறிஞ்சு கொண்டா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அவருடைய சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்களே, அவருடைய திருத்துவ குடும்பத்தின் மகனாய் மகளாய் பிறந்து விட்டோம். அவருடைய குடும்பம். நாங்கள் சாதாரண ஒரு மனுஷற்ற வம்சாவளியில் வந்த குடும்பம் அல்ல, நாங்கள் தேவனுடைய திருத்துவ தெய்வத்தின் திருத்துவ குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேங்க்யூ அப்பா. இவ்வளவு பெரிய மகா பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. இதை விட மேலானது எதுவுமே இல்லைப்பா. உங்களை அவர் ராஜாண்டா, அவரை போலவே எங்களை ராஜாவை மாற்றி இருக்கிறார். நாங்கள் இந்த உலகத்தில் கட்டளையிட்டா நிற்கும். நாங்கள் எழும்பி நின்று இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடும் பொழுது அது உடனே கீழ்ப்படியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியே எங்களை மாற்றி இருக்கிறார். தேங்க்யூ அப்பா. இப்படியா எங்களை அன்பு கூர்ந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த என் தகப்பனே கோடான கோடி நன்றி அப்பா. என்னுடைய அப்பாவை, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துதிக்க போகிறோம். அவருக்கு சோஸ்திர பலி சொல்ல போகிறோம். நாங்கள் ஒரு பாட்டு பாடிட்டு அவருக்கு வர்ஷிப் செய்வோம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. குகை
நிழலில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லை. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லை. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை உம்மை துதிக்கிறேன் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீரே. அப்பா பிதாவே, என்னுடைய அப்பாவாய் நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடனே கூட இருக்கிறேன் என்னுடைய அப்பாவே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. என்னோடு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரை உம்மை துதிக்கிறேன் அப்பா, நன்றி சொல்லுகிறேன் அப்பா, நன்றி அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி பிதாவே, நன்றி அப்பா, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி அப்பா. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் என்னில் அன்பாய் இருங்கள், என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லி எங்களை பரிபூரணப்படுத்தின உமது கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. என்னுடைய இயேசு கிறிஸ்து தலை, நான் அவருடைய எலும்புக்கும் தசைக்கும் உரியவளாய் இருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ பிதாவே, தேங்க்யூ. நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் இயேசு கிறிஸ்துவன் நானும் ஒன்னஸா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் அவருடன் ஒரே ஆவியாய் இருக்கிறோம். நன்றி அப்பா. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறியீர்களா என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. உங்கள் சரீரமானது நீங்க தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று சொல்லி இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் எங்களுடைய சரீரமாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். என் பரிசுத்த ஆவியானவரை சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பித்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் நிறைஞ்சு போய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். பிள்ளைகளை நீங்க தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள்ளே இருக்கிற
இருக்கிறவர் மகா பெரியவர். தேங்க்யூ தேங்க்யூ அப்பா. நீர் எனக்குள்ள இருக்கிறீங்க அப்பா. எனக்கு எல்லாவற்றையும் தந்து முடிச்சிட்டீங்க தகப்பனே. எல்லாம் உங்களுடையதே என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, நித்திய ஜீவனை தந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் சாவாமை உள்ள கிறிஸ்துவிட்ட இருக்கிற அதே ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் திருத்துவ குடும்பத்தின் மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம். நாங்கள் தேவ வசனத்தை உடையவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவர்களாய் இருக்கிறோம். தேங்க்யூ 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 அப்பா, தேங்க்யூ அப்பா. எங்களை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயும் ஒப்பாயம் மாற்றி நமது கிருபைக்காக நன்றி அப்பா. அது மாத்திரமல்ல, எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றி இருக்கிறீங்கப்பா. பரிசுத்த ஜாதியாய் மாற்றி இருக்கிறீங்க. அவருடைய சொந்தமான ஜனங்களாய் மாற்றி இருக்கிற உமது கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உடன் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். தேங்க்யூ 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 ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. இவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே. நீர் செய்த நன்மை அளப்பெரியது அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை இந்த சியோன் மலையிலிருந்து வந்த இரட்சகர்கள் என்று அழைத்திருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் மற்றவர்களை ரட்சிக்கும்படியாய், மற்றவர்களுக்கு கண்ணீரை துடைக்கும்படியாய் எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. எங்களை கிறிஸ்துவை போலவே மாற்றி இருக்கிறீங்க தகப்பனே. நியாயப்பிரமாணத்து நாளிலே அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே, இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாகவே நீங்கள் இப்பொழுதே இருக்கிறீர்கள் என்று சொன்ன வசனத்துக்காக நன்றி. நாங்கள் கிறிஸ்துவை போலவே இருக்கிறோம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நாங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ 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 அப்பா. அது மாத்திரமல்ல, எங்களை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எல்லாவற்றாலும் ஆசீர்வதித்து விட்டீங்கப்பா. எங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லுகிறதுக்கு எதுவுமே இல்லை தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் எங்களை வலது பாரிசத்தில் உட்கார வைத்திருக்கிறீங்க. இதை விட மேலான சிலாக்கியம் எதுவுமே இல்லை தகப்பனே. எங்களை அவரோடு சரி சமமாய் உட்கார வைத்து எங்களை ஆளுகை செய்யும்படி அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னுடைய அப்பா என் மீது வைத்த அன்பு மகா பெரியது. அவருடைய ஒரே குமாரன் எனக்காக அடிக்க கொடுத்தீரே அப்பா. ஐ லவ் யூ டேட், ஐ லவ் யூ டேட், ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட், ஐ லவ் யூ ஜீசஸ். உங்கள் அன்பிற்காக மக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆமீன் ஆமீன் ஆமீன். அடுத்ததாக ஒரு மெசேஜ் வாசிப்போம். விசுவாசரிக்க கிறிஸ்துவுக்கூடாக ஆளுகை. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். அவருக்கூடாக தான் நாங்கள் ஆளுகை செய்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஊடாக ஆளுகை அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமீன். ரோமர் 5:17. தேவனிடமிருந்து நாம் அளவிட முடியாத கிருபையையும் இலவசமான நீதியையும் பெற்றிருக்கின்றோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருந்தும் கிறிஸ்துவுக்கு ஊடாகவும் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு ஊடாக நாம் இந்த உலகத்தையும் அதன் அமைப்பையும் சூழ்நிலைகளையும் மற்றும் சாத்தானையும் அவன் சேனைகளையும் கீழ்ப்படுத்தி மேற்கொண்டு ஆளுகை செய்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, வார்த்தையினாலாவது கிரிகையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோஸ்தரியுங்கள். கொலோசியர் 3:17. அவருடைய நாமமே வானத்திலும் பூமியிலும் நரகத்திலும் மேலான உயர்ந்த நாமமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மிக பெரிய மதிப்பும் மரியாதையும் பெற்றிருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள் என்று கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டு சொல்லியிருக்கிறார்.
இதை கட்டாயமாக நீங்களும் செய்யுங்கள். அல்லேலூயா. பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் தன்னுடைய பல்கலைக்கழக காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை விவரிக்கிறார். அந்த நாட்களிலே மதக்கட்டுக்குள் அகப்பட்டிருக்கிற பிசாசை ஆராதிக்கும் ஒரு குழுவினர் அந்த பல்கலைக்கழகத்தை தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் சில நண்பர்களுடன் சேர்ந்து அந்த பல்கலைக்கழகத்தின் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று அதன் மேல் கைகளை வைத்து, இருளின் பிசாசே, இந்த மாணவர்கள் மீது நீ கொண்டிருக்கும் அதிகாரம் மற்றும் ஆளுகை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இவர்களை விட்டு அகன்று போ என்று நான் கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினர். இதன் முடிவு என்னவென்றால், அந்த பல்கலைக்கழகத்தில் பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்ட அத்தனை மாணவர்களும் விடுவிக்கப்பட்டதுமன்றி அங்கே தொடங்கப்பட்ட கிறிஸ்தவ சபையை எல்லாவற்றிலும் மிகப்பெரிய சபையாக இருந்து வருகிறது. கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் நிரந்தரமாக வாழ்வதாகும். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6:10, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமேன். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவருடைய ஆற்றலிலும் அவருடைய மிகப்பெரிய வல்லமையிலும் அவருடைய சக்தி மிக்க நாமத்திலும் தரித்து நின்று அவருடைய அரவணைப்பில் நடந்து கொள்ளுங்கள். ஆமேன். அவருடைய நாமத்தை வைத்துக்கொண்டு உதவியற்றவர்களாக, பரிதவிக்கப்பட்டவர்களாக ஒரு பொழுதும் இருக்க முடியாது. அவருடைய நாமத்தை இப்பொழுதும் எப்பொழுதும் பாவித்து என்றென்றும் வெற்றி வீரர்களாக வாழுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். அறிக்கை. இயேசுவின் நாமத்தில் நான் இந்த உலகத்தில் தேவனுக்கு மகிமையாக முற்றிலும் ஜெயங்கொண்டவளாக வாழ்கின்றேன். இந்த தேசங்கள் மீதும் ஜனங்கள் மீதும் அவர்களுடைய தலைவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் உள்ள சாத்தானின் தாக்கம், செல்வாக்கு எல்லாவற்றையும் முறியடிக்கின்றேன். கிறிஸ்துவே எல்லா தேசங்கள் மீதும் ஆளுகை செய்கிறார். அவருடைய நீதியானது பூமியையும் ஜனங்களின் இருதயங்களையும் நிரப்பி இருக்கிறது. ஏனென்றால் எல்லா ஆத்துமாக்களும் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையானது இன்றே கிரியை செய்து எண்ணில் அடங்கா திரள் கூட்டமான ஜனங்களை ரட்சிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமீன். ஆமீன். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் கிறிஸ்துவ கூடாக ஆளுகை செய்கிறவர்கள். நாங்கள் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் இந்த உலகத்தில் பிசாசை போன்னு சொன்னால் அவன் போகிற அளவுக்கு இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எங்களுக்கு இயேசு கிறிஸ்துட்ட இருக்கிற அதே அதிகாரத்தை தந்திருக்கிறார். தந்துட்டு தான் சொல்றார், நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தர் மீது கைகளை வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட மேலான நிலையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. ஆமீன். ஆமீன். ஆமீன்.